ஸ்ரீ குருப்யோ நமஹா. அம்பிகை அருளை பெற்றிட இந்த 27வது அபிராமி அந்தாதியின் பாடலை நாம் பாட வேண்டும். உடைத்தனை வஞ்ச பிறவியை உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை பத்ம பதயுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை நெஞ்ச தழுக்கை எல்லாம் நின் அருட்புனலால் துடைத்தனை சுந்தரி நின்னருளேதென்று சொல்லுவதே. இனி இதன் விளக்கத்தை பார்க்கலாம். உடைத்தனை வஞ்சப் பிறவியை என்று அபிராமி பட்டர் சொல்கிறார். இதன் பொருள், அபிராமி அந்தாதி பாடலை அபிராமி ஏற்றுக்கொண்டதால் பட்டருக்கு வஞ்சகம் செய்யும் பிறவியை மீண்டும் தலையெடுக்க விடாமல் தூள் தூளாக ஆக்கினாள். இது பட்டருக்கு மட்டுமில்லை, அபிராமி அந்தாதி யாரெல்லாம் பாராயணம் செய்கிறார்களோ அவர்களின் எல்லா பிறவியும் தூளாகும் என பட்டர் உணர்த்துகிறார். மானுட பிறவி நீங்கி மறுபடியும் பிறவாதிருக்க அம்பாள்தான் வரம் தர வேண்டும். இப்படிப்பட்ட அரிய வரம் பெறும்பொழுது தனக்கு கிடைத்தது என உடைத்தனை வஞ்சப் பிறவி என்று பட்டர் சொல்கிறார். உள்ளம் உருகு அன்பு படைத்தனே என்று பட்டர் கூறுகிறார். இதன் பொருள், அம்பிகை நமது வஞ்சம் பிறவினை போக்க அவளை சதா காலமும் நெஞ்சுருகி நினைக்க வேண்டும். உடல் உருகி பயனில்லை, உள்ளம் உருக வேண்டும். இப்படி உள்ளத்தினை உருக வைக்க அம்பாள்தான் அருள வேண்டும் என்கிறார். உள்ளம் உருகுவதற்கு அன்புதான் அடிப்படை. ஆகவே தான் பட்டர் உள்ளம் உருகு அன்பு படைத்தனே என்று பாடுகிறார். அடுத்தது, பத்ம பதயுகம் கூடும் பணி எனக்கே அடைத்தனே என்று பட்டர் சொல்கிறார். இதன் பொருள், பத்ம பதயுகம் என்பது 2 திருவடி மலர்கள் என்று பொருள். அடைத்தனே என்ற சொல் பட்டர் குறிப்பிடுவது அடியவர்களிடம் அன்னை அபிராமி கொண்டுள்ள அருட்பெரும் கருணையை எடுத்து காட்டுகிறது. அபிராமி பட்டரை அவளது 2 திருவடி தாமரைகளையும் சூடும்படி செய்தாள் என்பதை அடைத்தனே என்று அற்புதமாக விளக்குகிறார் பட்டர். நெஞ்சம் அபிராமிக்கே இடமாக வைத்தவர் பட்டர். ஆகவே அபிராமி அவருக்கே அப்பணி அடைத்தாள். பட்டரின் உறுதியான உள்ளத்தை தெரிந்து அபிராமி அருள் செய்தாள் என்று இந்த வரியிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். நெஞ்சத்த அழுக்கையெல்லாம் நின் அருட்புனலால் துடைத்தனை என்று பட்டர் கூறுகிறார். இதன் பொருள், அன்னை அபிராமியை தவிர தனக்கு ஏதும் துணையில்லை என்று வாழ்ந்தவர் பட்டர். அம்பாள் அருளாகிய வெள்ளத்தினால் உள்ளத்து அழுக்கினை மிகவும் சிரமமின்றி போக்கினாள் என்பதை துடைத்தனே என்ற சொல்லின் மூலம் உணர்த்துகிறார் பட்டர். அம்பிகையின் அருட்புணல் எந்நேரமும் நன்மையே அளிக்கும். நெஞ்சத்த அழுக்கையெல்லாம் என பட்டர் கூறியது காரணம், மன அழுக்கை தியானத்தாலும், வாய் அழுக்கை பாராயணத்தாலும், உடல் அழுக்கை கைகூப்பி தொழுதலாலும், கோவில் வலம் வருதல், அர்ச்சித்தல் போன்றவைகளால் நீக்கிக்கொள்ள முடியும் என்கிறார் பட்டர். சுந்தரி நின்னருள் ஏதென்று சொல்லுவதே என்கிறார் பட்டர். இதன் பொருள், அன்னை அபிராமியை தேடிச் சென்று நெஞ்சத்த அழுக்கை போக்கிக் கொள்ள வேண்டியதிருக்க அன்னை அபிராமியே வலுவில் பட்டரை நாடி வந்து அறவே அழுக்குகளை போக்கியதால் உடல் எழிலை மட்டும் கூறாமல் உள்ளத்தில் வெளிவந்த வன் கருணையை நினைத்து சுந்தரி என்று பட்டர் அழைக்கிறார். ஆகவேதான் பட்டர் மனமுருகி நின்னருள் ஏதென்று சொல்வதே என்று பட்டர் சொல்கிறார். ஸ்ரீ அபிராமி அம்மன் திருவடிகளே சரணம்.